வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பிரபல பைக் திருடர்கள் 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 8 லட்சம் மதிப்புள்ள 6 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். கேம்ஸ் விவகாரத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை விமர்சித்த திமுக அமைச்சர் சுப்பிரமணியனுக்கு புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்டவர்களிடம் இணைய வழியின் மூலமாக 1 கோடி ரூபாய்க்கு மேலாக மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. புதுச்சேரியில் பிரபல பைக் திருடர்கள் 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 8 லட்சம் மதிப்புள்ள 6 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி வெளியூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான போலீசார் வடமங்கலம் பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் நோக்கி பைக்கில் வேகமாக வந்த 2 வாலிபர்களை போலீசார் மடக்கிய பொழுது அவர்கள் நிற்காமல் சென்றுள்ளனர். உடனடியாக போலீசார் சினிமா பட பாணியில் அவர்களை துரத்தி சென்று மடக்கி பிடித்தனர். பிறகு அவர்களை விசாரித்த பொழுது முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியுள்ளனர். சந்தேகமடைந்த போலீசார் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் விழுப்புரம் அருந்ததி வீதியை சார்ந்த யுவராஜ் வயது 27, கம்பியாம் புலியூரை சார்ந்த சந்தோஷ் வயது 21 என்பதும் இவர்கள் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் தெரிய வந்தது. மேற்கொண்டு விசாரணையில் இவர்கள் இருவரும் தமிழகத்தில் பிரபல பைக் திருட்டு குற்றவாளிகள் என்பதும் யுவராஜ் மீது கொலை, திருட்டு, வழிப்பறி, கஞ்சா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகளும், சந்தோஷ் மீது வழிப்பறி, கஞ்சா உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட வழக்குகளும் நிலுவையில் உள்ளது என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து இவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் விழுப்புரம் பகுதியில் பதுக்கி வைத்திருந்த 6 விலையுயர்ந்த பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு வந்தனர். இதனையடுத்து அவர்கள் மீது வெளியூர் போலீசார் வழக்கு பதிந்து அவர்களிடமிருந்து ரூபாய் 8 லட்சம் மதிப்புள்ள விலையுயர்ந்த 6 பைக்குகள் பறிமுதல் செய்தனர். பிறகு அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையிலும் அடைத்தனர். கேம்ஸ் விவகாரத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை விமர்சித்த திமுக அமைச்சர் சுப்பிரமணியனுக்கு புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் அதிமுக போட்டியில் இருப்பதையொட்டி சுவர்களில் இரட்டை இலை சின்னம் வரையும் பணியை மாநில செயலாளர் அன்பழகன் துவக்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களவைத் தேர்தல் பணியை அதிமுக இன்று துவங்கிவிட்டது என்றும், நாளை முதல் வீட்டின் உரிமையாளர்களிடம் அனுமதி பெற்று வீடுகளில் இரட்டை இலை சின்னம் வரையப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்து 3 வருடங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவது குறித்து எந்தவித நடவடிக்கைகளையும் திமுக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டிய அன்பழகன் அவர்கள், தமிழகத்தில் உள்ள மாணவ மாணவிகள் பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்றும் தெரிவித்தார். எய்ம்ஸ் கட்டிவிட்டால் தனியார் மருத்துவ நிறுவனங்கள் பாதிக்கப்படும் என்ற குறுகிய நோக்கில் தமிழக திமுக அரசு எய்ம்ஸுக்கு அழுத்தம் தரவில்லை என்றும், தமிழகத்திற்கு பிரதமர் வந்த பொழுதும் கூட வலியுறுத்தவில்லை. இதையெல்லாம் மூடி மறைக்கும் வகையில் புதுச்சேரி வந்த தமிழக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் எடப்பாடி மீது குற்றம் சாட்டி பேச அவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லை என்றும் தெரிவித்தார். முன்னதாக சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்டவர்களிடம் இணைய வழியின் மூலமாக 1 கோடி ரூபாய்க்கு மேலாக மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தரையார்பாளையம் பகுதியை சார்ந்தவர் கார்குழலி என்ற பெண் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என நம்பி மர்ம நபர் கூறியதை நம்பி ரூபாய் 2,60,000 ரூபாய் ஏமாந்துள்ளார். இதேபோல பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என நம்பி லாஸ்பட்டியை சார்ந்த ரமேஷ் என்பவர் ரூபாய் 15 லட்சம் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். முத்ரா கடன் திட்டத்தில் ரூபாய் 8 லட்சம் கடன் பெற்று தருவதாக கூறியதை நம்பி கிருஷ்ணா நகரை சார்ந்த சதீஷ்குமார் என்பவர் ரூபாய் 3,50,000 கொடுத்து ஏமாந்துள்ளார். மேலும் ரயில்வே துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறியதை நம்பி வள்ளலார் சாலையை சார்ந்த கார்த்திகேயன் என்பவர்
ரூபாய் 51,00,000 மர்ம நபரின் வங்கிக் கணக்கில் செலுத்தி ஏமாந்துள்ளார். ஆன்லைனில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்பதை நம்பி ரமேஷ் சந்திரசேகரன் என்பவர் மர்ம நபரின் கணக்கில் 9 லட்சம் பணத்தை செலுத்தி ஏமாந்துள்ளார். மேலும் டெபிட் கார்டில் உரியவருக்கு தெரியாமல் பணம் எடுத்து ஆபாச படங்களை அனுப்பி மிரட்டுவது உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் வந்துள்ளன. இதுகுறித்து புகாரின் பேரில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் சிறுவனை ஓட விரட்டி 15 பேர் கொண்ட கும்பல் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உர்ரையன்பேட்டை முத்தமிழ் நகரை சார்ந்தவர் செல்வி, வயது 45. இவரது 15 வயது மதிக்கத்தக்க மகன் நேற்று முன்தினம் மாலை வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது கத்தி, தடி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் திடீரென அங்கு வந்த 15 பேர் கொண்ட கும்பல் சிறுவனை கடத்த முயன்றுள்ளது. அவன் அக்கும்பலிடமிருந்து தப்பிக்க முயன்று ஓடிய நிலையில் தெருவில் ஓட விரட்டிய கும்பல் சிறுவனை நடுரோட்டில் மடக்கி ஆபாசமாக திட்டியதோடு கத்தி, தடிகள் அவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதில் சிறுவன் படுகாயமடைந்த நிலையில் உடனடியாக அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சிறுவன் கடத்தி தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரது தாயார் செல்வி அளித்த புகாரின் அடிப்படையில் உர்ரையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மக்களவை தேர்தலை முன்னிட்டு மது, சாராயம் கடத்தலை தடுக்க 2 மாநில போலீசார் ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. மக்களவை தேர்தலையொட்டி மதுபான கடத்தல்களை தடுக்க புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு கலால் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. கலால் துறை ஆணையர் வல்லவன் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு அமலாக்கத்துறை ஐஜி மயில் வாகனன், சென்னை சரக எஸ்பி செந்தில்குமார், மதுரை சரக எஸ்பி சுஜித்குமார், புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ், புதுச்சேரி போலீஸ் எஸ்பிக்கள் வீரவல்லவன், பக்தவட்சலம், பழனிவேல், வம்சிதரெட்டி மற்றும் கடலூர், விழுப்புரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் திருவாவூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தேர்தலில் வாக்காளர்களை கவர மதுபானங்கள் பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்குடன் மது விற்பனை மற்றும் மதுபானங்களை ஏற்றி செல்லும் நேரங்களை குறைப்பது, மதுபான விற்பனை கூடங்களை கண்காணிக்க கேமராக்களை பொருத்துதல், மாவட்ட எல்லைகளில் சிசிடிவி கேமராக்களுடன் கூடிய சோதனை சாவடிகள் அமைத்து கண்காணிப்பை தீவிரப்படுத்துதல், பழைய மது கடத்தல் குற்றவாளிகளை கண்காணிப்பது, மதுபான கடத்தலை தடுக்க எல்லை பகுதிகளில் இருசக்கர வாகன ரோந்து ஏற்பாடு செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி வெங்கட சுப்பாரெட்டியார் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் உள்ளிட்டோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநில தலைவர் MP வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் தலைவர் AV சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி உட்பட மீனவ காங்கிரசார் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல திமுக சார்பில் தமிழக திமுக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தலைமையில் புதுச்சேரி திமுக அமைப்பாளர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் உட்பட திமுகவினர் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மேலும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி மக்கள் வளர்ச்சிக் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு மீனவ அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். கால்நடைத்துறை வளாகத்தில் நின்றிருந்த இருசக்கர வாகனத்தின் சீட்டிற்கு கீழ் பதுங்கிய 5 அடி நீளப்பாம்பை அரை மணி நேரம் போராடி மருத்துவர் மீட்ட வீடியோ இணையதளத்தில் பரவி வருகிறது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் கால்நடை மருத்துவமனை இயங்கி வருகிறது. இங்கு பணியாற்றி வரும் ஊழியர் அவரது இருசக்கர வாகனத்தை எடுத்த பொழுது சீட்டிற்கு கீழே பாம்பு இருப்பதைக் கண்டு அலறி ஓடினார்.
உடனடியாக உள்ளே இருந்த கால்நடை மருத்துவர் குமரன் அரை மணி நேரம் போராடி 5 அடி நீளமுள்ள பாம்பை பிடித்தார். இதனை கூடியிருந்த ஊழியர்கள் அச்சத்துடன் அலறி பயந்த போதும் துணிச்சலுடன் பாம்பை பிடித்து பையில் போட்டு வனத்துறையிடம் கால்நடை மருத்துவர் ஒப்படைத்தார். தற்போது இந்த வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. புதுச்சேரி மக்கள் நீதிமன்றத்தில் 20 வழக்குகளில் 1,59,150 ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்தில் மக்கள் நீதிமன்றம் தலைவர் முத்துவேல் தலைமையில் உறுப்பினர்கள் ஆறுமுக மற்றும் ஸ்மிதா ஆகியோர் கொண்டு ஏற்படுத்தப்பட்டது. இந்த மக்கள் நீதிமன்றத்தில் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்திலிருந்து 36க்கும் மேற்பட்ட வழக்குகள் கண்டறியப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்பட்டன. இதில் 20 வழக்குகளில் 1,59,150 ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு துறை சட்டத்துறை செயலர் கேசவன் பயனாளிகளுக்கு காசோலைகள் மற்றும் உத்தரவு நகல்களை வழங்கினார். சட்டத்துறை துணை செயலர் ஜான்சி, மாநில நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணைய உறுப்பினர்கள் சுந்தர வடிவேல், உமா சங்கரி வாழ்த்துரை வழங்கினர். ஏற்பாடுகளை நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணைய பதிவாளர் விஜயா மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்ற மராத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் தொடங்கி கடற்கரை சாலை காந்தி சிலை வரையிலும் பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்ற ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இதில் ஜிப்மர் மண்டல புற்றுநோய் மையத்தின் தலைவர் சுவாமிநாதன் மற்றும் ஷைன் புற்றுநோய் குழந்தைகள் இல்லத்தின் தலைவர் சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஓட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களையும் வழங்கப்பட்டது. முன்னதாக ஓட்டத்தில் பங்கேற்ற பள்ளியின் மாணவ மாணவியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இசைக்கேற்ப நடனமாடி உடற்பயிற்சி மேற்கொண்டனர். எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரியில் இமாலய வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கரத்தில் வெற்றியை சமர்ப்பிப்போம் என்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புரட்சித் தலைவி அம்மாவின் 76வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது சம்பந்தமாக உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அன்பழகன் அவர்கள் அனைத்து தொகுதியிலும் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். தேசிய அளவில் இந்தியா கூட்டணி சிதறியது போல தற்போது புதுச்சேரியிலும் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே இந்தியா கூட்டணி காணாமல் போய்விட்டது என்றார். காங்கிரஸ் கட்சியின் எம்பி வைத்திலிங்கம் கடந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரிக்கு என்ன செய்தார் என்றும் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தார் என்றும் கேள்வி எழுப்பிய அன்பழகன் எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளர் இமாலய வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கரத்தில் வெற்றியை சமர்ப்பிப்போம் என்றும் சூளுரைத்தார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோமலா, மாநில கழக இணை செயலாளர்கள் வீரம்மாள், திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணைச் செயலாளர்கள் நாகமணி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாஜக மீனவரணி மாநில செயலாளர் சிவக்குமார் பிறந்தநாளையொட்டி துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாஜக கட்சியின் மீனவரணி மாநில செயலாளர் சிவக்குமாரின் பிறந்தநாள் விழாவை அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் வெகு விமர்சையாக கொண்டாடினார்கள். விழாவின் ஒரு பகுதியாக கோவில்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் நடைபெற்றது. விழாவில் பாஜக மீனவரணி மாநில செயலாளர் சிவக்குமார் தலைமை தாங்கி துப்புரவு பணியாளர்களை கௌரவப்படுத்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் மற்றும் மீனவரணி பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மீனவ மக்களை பழங்குடியினர் வரிசை பட்டியலில் சேர்க்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி
ஆரியங்குப்பம் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மீனவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள மீனவ பகுதிகளில் நெடுங்காலமாக கடல் சீற்றங்களால் ஏற்படும் கடலரிப்பால் மீன்பிடி படகுகள் மற்றும் வீடுகளில் பல இடங்களில் மூழ்கியுள்ளன. மேலும் கடலரிப்பு நீடித்து கடற்கரையை இழந்து படகு வலைகள் வைக்க இடமின்றி மீனவ மக்கள் தவிக்கின்றனர். எனவே இந்த கடலரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்றும், அரியங்குப்பம் ஆற்றினை தூர்வாரி ஆழப்படுத்திட வேண்டும். மேலும் மீனவ மக்களை பழங்குடியினர் வரிசை பட்டியலில் சேர்க்க வேண்டும். கடல் எல்லைகள் குறித்து ஒன்றிய அரசு தயாரிக்கும் வரைபடம் தொடர்பாக மீனவ மக்களின் கருத்துக்களையும் கேட்டறிய வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று அரியாங்குப்பம் பிரம்மன் சிலைக்கு அருகே மாநில மீனவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் தேசிய மீனவரணி செயலாளர் காங்கேயன் மற்றும் மாநில மீனவரணி தலைவர் பாஸ்கர் என்கின்ற ராஜசேகர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான MP வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி, முன்னாள் தலைவர் AV சுப்பிரமணியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீல கங்காதரன், முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி, முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். மேலும் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சங்கர், அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், பொதுக்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் குருமூர்த்தி, மகளிரணி துணைத் தலைவி பொன்னி மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1973ஆம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அகத்தியர் மஹாலில் நடைபெற்றது. முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு என்பது அவ்வப்போது நடக்கும் என்பதும், இந்த சந்திப்பின் பொழுது முன்னாள் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து தங்களது மலரும் நினைவுகளை ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள் என்பதும் தெரிந்ததே. அந்த வகையில் புதுச்சேரி ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1973, 1974ஆம் ஆண்டு 11ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அகத்தியர் மஹாலில் சிறப்பாக நடைபெற்றது. அதாவது 50 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்தனர். இதில் ஆண் பெண் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவர்கள் அனைவரும் தங்களின் பள்ளி பருவ காலத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பேசி மகிழ்ந்தனர். மேலும் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி ஆடி பாடி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர். முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் மாணவர்கள் ஜனார்த்தனன், ராம்ராஜ், சின்னதுரை, இருசன், மாரிமுத்து உட்பட பலரும் செய்திருந்தனர். மக்கள் ஒற்றுமை, உடல் வலிமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி ஆரோவில் நடைபெற்ற மராத்தான் ஓட்டத்தை தமிழக திமுக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். மக்கள் ஒற்றுமை, உடல் வலிமை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 2வது வாரத்தில் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவிலில் மராத்தான் ஓட்டப்பந்தயம் நடத்தப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக கொரோனா தொற்று காரணமாக மற்றும் கிரவுண்ட் சாலை திட்டப்பணிகள் காரணமாக மராத்தான் ஓட்டம் நடத்தப்படாமல் இருந்தது. தற்பொழுது 14வது ஆண்டு மராத்தான் ஓட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இன்று காலை 6:15 மணிக்கு மராத்தான் போட்டி துவங்கியது. இந்த மராத்தான் போட்டியில் தமிழக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்டு போட்டியாளர்களுடன் சேர்ந்து ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இப்போட்டியில் 689 பெண்கள், 2293 ஆண்கள் பங்கேற்றனர். 42 கிலோமீட்டர் பிரிவில் 151 பேரும், 21 கிலோமீட்டர் பிரிவில் 1287 பேரும், 10 கிலோமீட்டர் பிரிவில் 1544 பேரும், 5 கிலோமீட்டர் பிரிவில் குழந்தைகள், பெற்றோர்கள், முதியோர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், ஆரோவில் வாசிகள், சுற்றுவட்டாரத்தை சார்ந்த இளைஞர்கள் என 2982 பேர் பங்கேற்றனர். இந்த ஓட்டப்பந்தயத்தை பாதுகாப்பாக நடத்த கோட்டக்குப்பம் DSP சுனில் மற்றும் காவலர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ஏம்பலம் தனி தொகுதியை பொது தொகுதியாக மாற்றக் கோரி 2ஆம் கட்ட ஆலோசனை கூட்டம் கரிக்கலாம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் தனி தொகுதி என்பது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மட்டும் போட்டியிடக்கூடியது. பொது தொகுதி என்பது அனைவரும் போட்டியிடக்கூடியது. சமூக ரீதியாக காலம் காலமாக
அரசியல் உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் இது. அந்த வகையில் புதுச்சேரியில் மாநிலத்து திருபுவனை, ஊசுடு, ஏம்பலம், நெட்டப்பாக்கம், நெடுங்காடு ஆகிய 5 தொகுதிகள் தனி தொகுதிகளாக இருந்து வருகிறது. எனவே ஏம்பலம் தொகுதியை பொது தொகுதியாக அறிவிக்க வலியுறுத்தி கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் மக்கள் போராட்டக் குழு சார்பில் 2ஆம் கட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏம்பலம், தனிக்குப்பம், கரிக்கலாம்பாக்கம், கோர்க்காடு, அரங்கனூர், சேலியமேடு உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனையை மேற்கொண்டனர். கூட்டத்தில் ஏம்பலம் தொகுதி முழுவதும் பொது தொகுதியாக மாற்ற விழிப்புணர்வு பிரசாரம் செய்ய வேண்டும், மத்திய மாநில அரசிற்கு தெரிவிக்கும் வகையில் பல கட்ட போராட்டங்களை நடத்த வேண்டும், கடந்த 76 ஆண்டுகளாக தனி தொகுதியாக இருந்து வரும் ஏம்பலம் தொகுதியை பொது தொகுதியாக மாற்றாத மத்திய மாநில அரசுகள் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர வேண்டும், கிராமங்கள் தோறும் போராட்டக் குழுக்கள் அமைத்து போராட்டம் நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. வில்லியனூர் அருகே சுல்தான்பேட்டை ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் அங்காடி திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் அங்காடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவினை பள்ளியின் தாளர் முகமது ஃபாரூக் தொடங்கி வைத்தார். பள்ளியின் நிர்வாக இயக்குனர் உஷாராணி சிறப்புரையாற்றினார். பள்ளியின் பொறுப்பாளர்கள் ஜாகிர் ஹுசேன் மற்றும் தையல் நாயகி பங்கேற்றனர். பள்ளியின் துணை முதல்வர் கனகவல்லி வரவேற்புரை வழங்கினார். விழாவில் அலுவலக மேற்பார்வையாளர் அனிதா மற்றும் பள்ளியில் இணைச் செயலாளர் அரிதேவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக இலங்கை தொழிலதிபர் அசைன் உவைஸ் கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழாவில் பல்பொருள் அங்காடிகள், பொழுதுபோக்குகளுடன் கூடிய விளையாட்டு அரங்குகள், உணவு வகைகள், மேலும் வீட்டு உபயோக பயனுள்ள பொருட்கள் கொண்ட பல அங்காடிகள் இடம்பெற்றன. இதில் குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேவையான மற்றும் உயர்கல்விக்கு தேவையான பல அரங்குகள் இடம்பெற்றிருந்தது. மேலும் கல்வி சம்பந்தமான அரங்குகள் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது என்று மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் சென்னை ராகாஸ் பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடன் இணைந்து ஆரோவில் உள்ள சத்யா தொழில் பயிற்சி மையத்தில் அறிவுசார் குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான தனி நபர்களுக்கான பல் உதவியாளர் பயிற்சி திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்நிகழ்ச்சியில் சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குனர் சித்ராஷா வரவேற்புரை வழங்கி திட்டத்தின் பற்றிய நோக்க உரை ஆற்றினார். ராகாஸ் பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை தலைவர் பேராசிரியர் டாக்டர் மதன்குமார் நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். புதுச்சேரி பல் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் செந்தில்குமார், டாக்டர் பாலபாஸ்கர், டாக்டர் கவிப்ரியா ராஜன், புதுச்சேரி அரசின் வாய்வழி சுகாதார திட்டத்தின் நோடல் அதிகாரி ஆகியோர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். பல் உதவியாளர் பயிற்சியானது 6 மாத கால பயிற்சி திட்டமாகும். இதில் முதல் பகுதியாக 10 மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதில் புகழ்பெற்ற நிறுவனங்களின் பயிற்சி பெற்ற நிபுணர்களால் பயிற்சி அளிக்கப்படும். இதற்கான பாடத்திட்டத்தை சென்னை ராகாஸ் பல் மருத்துவக் கல்லூரியை சார்ந்த பல் மருத்துவ நிபுணர்களால் தயாரிக்கப்பட்டுள்ளது. இப்பயிற்சியை திறம்பட முடிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரவும் முயற்சி எடுக்கப்படும். இந்நிகழ்வில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் பெற்றோர்களும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ஆதிராஜன் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள நினைவெல்லாம் நீயடா படத்தின் பாடல்களை புதுச்சேரியில் சிறுவர்கள் வெளியிட்டனர். ஆதிராஜன் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள திரைப்படம் நினைவெல்லாம் நீயடா. இத்திரைப்படத்தில் உள்ள பாடல்களுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்துள்ளார். மேலும் இப்படம் அவரது 1417வது படமாகும். இப்படத்தின் கதாநாயகனாக பிரஜன், கதாநாயகியாக மனிஷா யாதவ் நடிக்கிறார். மற்றொரு நாயகியாக ஸ்னாமிகா அறிமுகமாகியிருக்கிறார். முக்கிய கதாபாத்திரங்களில் ரெட்டின் கிஸ்லி, மனுபாலா, மதுமிதா உள்ளிட்ட நடிகர்கள் நடித்துள்ள நிலையில் படக்குழுவினர் புதுச்சேரியில் உள்ள பாண்டி மெரினாவில் பாடல் வெளியீட்டு விழாவை நடத்தினர். இதில் கதாநாயகன் பிரஜன் உள்ளிட்ட நடிகர்கள் கலந்து கொண்ட நிலையில் பாடல்களை சிறுவர்கள் வெளியிட்டனர். இதில் திரளானோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் பிரம்மோற்சவத்தையொட்டி நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியல்பேட்டை பகுதியில் அருள்மிகு தென்கலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் நாள்தோறும் இரவு பல்வேறு வாகனங்களில் பெருமாள் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இரவு சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற்றதாக முன்னதாக கோவில் வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூமாதேவி தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஊஞ்சலில் வைக்கப்பட்டது. தொடர்ந்து யாகம் வளர்க்கப்பட்டு திருக்கல்யாண உற்சவம் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அடுத்து வருவது இன்றைய தமிழ்நாட்டு நிகழ்வுகள். உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம். தமிழக வெற்றிக் கழகம் நாளை முக்கிய ஆலோசனை. தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய ஆலோசனை கூட்டம் நாளை சென்னை பனையூரில் உள்ள தலைமை செயலகத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் உத்தரவின் பெயரில் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள தலைமை நிலைய செயலகம் அலுவலகத்தில் நாளை காலை 9 மணி அளவில் நடைபெறவுள்ளது. நமது கழகத்தின் மாவட்ட தலைமை நிர்வாகிகள் இக்கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு முதலே அரசியல் ரீதியான நிகழ்வுகளில் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வந்த நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கியதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். முன்னதாக டெல்லியில் இந்திய தேர்தல் ஆணைய தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பெயரை விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் செய்தார். விஜயின் அரசியல் வருகையை அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கொண்டாடி மகிழ்ந்தனர். இன்னொரு புறம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அவரது கட்சியின் பெயரில் விடுபட்டுள்ளதாக தமிழ் ஆர்வலர்கள் பலரும் சுட்டிக்காட்டினர். கட்சி பேரிலேயே தவறு இருப்பதாக பிற கட்சியினரும் சமூக வலைதளங்களில் விமர்சித்து வந்தனர். இந்நிலையில் தனது கட்சியின் பெயரில் சேர்த்து தமிழக வெற்றிக் கழகம் என்று மாற்ற நடிகர் விஜய் ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்பட்டது. இது தொடர்பான அறிவிப்பு நேற்று வெளியான நிலையில் கட்சியின் உட்கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பாக நாளை ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அடுத்து வருவது இன்றைய சினிமா நிகழ்வுகள். தனுஷ் இயக்கி நடிக்க உள்ள D50 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகும் தேதி அறிவிப்பு. நடிகர் தனுஷ் படங்களில் நடிப்பது மட்டுமின்றி படங்களை இயக்கியும் வருகிறார். இந்நிலையில் தனுஷ் இயக்கி நடிக்கும் அவரின் 50வது படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வருகின்ற 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்று சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு போஸ்டரை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இன்று வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த படத்தில் S.K. சூர்யா, அபர்ணா பாலமுரளி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாகவும் தகவல்கள் பரவி வருகின்றது. தனுஷ் இயக்கி நடிக்கும் அவரின் 50வது படத்தின் படப்பிடிப்பு அண்மையில் துவங்கியது. இது தொடர்பான போஸ்டரை படக்குழு அப்போது வெளியிட்டிருந்தது. அதில் தலையில் கேப் அணிந்து தனுஷ் இருக்கும் புகைப்படம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்ததும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது இன்றைய விளையாட்டு நிகழ்வுகள். தங்கள் திரைப்படத்தில் பபிதா குமாரி போகத் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து புகழ் பெற்றவர் சுஹானி பட்னாகர். பொதுநிலையில் அமீர் கான் நடிப்பில் கடந்த 2016ஆம் ஆண்டு வெளியான தங்கள் திரைப்படத்தில் பபிதா குமாரி போகத் என்ற கதாபாத்திரத்தில் நடித்தவர் சுஹானி பட்னாகர். அந்த படத்தின் மூலமாக குழந்தை நட்சத்திரமாக புகழ்பெற்ற சுஹானி பட்னாகர் பல்வேறு விளம்பர படங்களிலும் நடித்துள்ளார். இதனிடையே தனது கல்வியை தொடர்வதற்காக நடிப்பிலிருந்து தற்காலிகமாக ஓய்வெடுத்தார். இந்நிலையில் சுஹானி பட்னாகருக்கு அண்மையில் கால் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. இதற்காக அவர் மேற்கொண்ட சிகிச்சையில் பக்க விளைவுகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சுஹானி பட்னாகர் சிகிச்சைக்கு பலனின்றி இன்று உயிரிழந்தார். அவருக்கு வயது 19.
சுஹானி பட்னாகர் உயிரிழந்த தகவலை நடிகர் அமீர் கானின் பட தயாரிப்பு நிறுவனம் உறுதி செய்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனத்தின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சுஹானியின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாகவும் சுஹானி இல்லாமல் தங்கள் படம் நிறைவு பெற்றிருக்காது என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து சுஹானி பட்னாகரின் குடும்பத்தினருக்கு ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அடுத்து வருவது இன்றைய விளையாட்டு நிகழ்வுகள். இங்கிலாந்திற்கு எதிரான 3வது டெஸ்டில் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன்கள் எடுத்துள்ளது. இதன் மூலமாக இந்திய அணி 322 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. ராஜ்கோட் டெஸ்ட் போட்டியில் 3ஆம் நாளான இன்று இங்கிலாந்து 319 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. நேற்று இந்திய அணி 445 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸில் ஆட்டமிழந்ததைத் தொடர்ந்து இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் இறக்கியது. பென்டாக்டின் அதிரடி சதத்தால் 2வது நாள் ஆட்டத்தின் முடிவில் இங்கிலாந்து அணி 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 207 ரன்கள் சேர்த்தது. இங்கிலாந்து அணிக்கு பென்டாக்டின் அதிரடியான தொடக்க ஆட்டம் கொடுத்தார். அவருக்கு உறுதுணையாக விளையாடிய ஜாக் கிராவ்லி 28 பந்துகளில் 2 பவுண்டரிகளுடன் 15 ரன்கள் எடுத்த நிலையில் அஸ்வின் பந்தில் ஆட்டமிழந்தார். முதல் விக்கெட்டிற்கு இந்த ஜோடி 13.1 ஓவர்களில் 89 ரன்கள் சேர்த்தது. இதன் பின்னர் ஆலி போப் களமிறங்க இந்திய சுழற்பந்து வீச்சுக்கு எதிராக தாக்குதல் ஆட்டம் தொடுத்தார். பென்டாக்ட் ஸ்விரிப் ரிவர்ஸ் ஸ்பீட் ஷட்களுடன் மட்டையை சுழற்சிய பென்டாக்ட் 88 பந்துகளில் ஒரு சிக்ஸர் 19 பவுண்டரிகளுடன் சதம் விளாசினார். சர்வதேச டெஸ்டில் இது அவரது 3வது சதமாக அமைந்தது. மறுமுனையில் 0 ரன்கள் சேர்த்து வந்த ஆலி போப் 55 பந்துகளில் ஒரு சிக்ஸர் 5 பவுண்டரிகளுடன் 39 ரன்கள் எடுத்த நிலையில் முகமது சிராஜ் பந்தில் LBW ஆனார். 2வது விக்கெட்டிற்கு பென்டாக்டுடன் இணைந்து 93 ரன்கள் சேர்த்தார் ஆலி போப். 2வது நாள் ஆட்டத்தின் முடிவில் இங்கிலாந்து அணி 35 ஓவர்களில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 207 ரன்கள் குவித்தது. பென்டாக்ட் 118 பந்துகளில் 2 சிக்ஸர்கள் 21 பவுண்டரிகளுடன் 133 ரன்களும் ஜோ ரூட் 9 ரன்களும் சேர்த்து களத்தில் இருந்தனர். கைவசம் 8 விக்கெட்டுகள் இருக்க 238 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இன்று 3வது நாள் ஆட்டத்தை எதிர்கொண்டது. ஆட்டம் தொடங்கிய 4வது ஓவரிலேயே 18 ரன்கள் எடுத்திருந்த ரூட் தனது விக்கெட்டை பறிகொடுத்தார். வந்த வேகத்தில் பேர்ஸ்டோ டக் அவுட் ஆனார். மறுமுனையில் அதிரடியை தொடர்ந்த பென்டாக்ட் 153 ரன்களுக்கு விக்கெட் ஆனார். பென்டாக்டை வீழ்த்திய குல்தீப் யாதவ் போக் செட்டில் ஆக விடாமல் விக்கெட்டாக்கி ஆட்டத்தில் திருப்பு முனை ஏற்படுத்தினார். இங்கிலாந்து கேப்டன் பென்டோக்ஸ் கொஞ்சம் தடவினார். பின்னர் கொஞ்சம் சதமடித்தார். ஆனால் கடைசியில் 41 ரன்கள் எடுத்த நிலையில் ஜடேஜாவின் ஆகாத பந்தை லாங்கினால் அடித்து கேட்ச் கொடுத்து வெளியேறினார். தூக்கி எறியப்பட்ட விக்கெட்டுகள் இதெல்லாம் காரணம் ஜோ ரூட் தேவையில்லாமல் அபத்தமாக அவுட் ஆனதுதான். பென்டோக்ஸ் பொதுவாக நிதானமாக ஆடுவார். ஆனால் இன்று அவரும் சிராஜையின் சாதாரணமான பந்துக்கு ரோஹித் சர்மாவிடம் மிட் ஆனால் கேட்ச் கொடுத்து மென்மையாக ஆட்டமிழந்தார். ரோஹன் அகமது ஜேம்ஸ் ஆண்டர்சனை சிராஜ் யாக்கர் பவுல்ட் எடுக்க ஹெல்ட்ரியை காலி செய்தார். ஜடேஜா இறுதியில் மார்க் நாக்அவுட் பேட்ஸ்மேனாக இருந்தார். இந்திய தரப்பில் சிராஜ் 4 விக்கெட், ஜடேஜா குல்தீப் தலா 2 விக்கெட், அஸ்வின் பும்ரா தலா 1 விக்கெட் வீழ்த்தினர். 126 ரன்கள் முன்னிலையுடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணிக்கு கேப்டன் ரோஹித் சர்மா 19 ரன்களில் ஆட்டமிழந்தார். இதன் பின்னர் இணைந்த ஜஸ்வால் ஷெபின்கில் இணை நிதானமாக இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களை எதிர்கொண்டது. ஆட்டத்தின் 25வது ஓவருக்கு மேல் இக்கூட்டணி மட்டையை சுழற்சி ஆரம்பித்தது. களத்தில் செட்டிலான தெம்பிள் இருவரும் பவுண்டரிகளை விரட்டி ரன்களை குவித்தனர். அதிரடியாக ஆடிய ஜஸ்வால் இந்த தொடரில் தனது 2வது சதத்தை பதிவு செய்தார். 104 ரன்கள் எடுத்திருந்து காயம் காரணமாக பாதியில் வெளியேறினார். தொடர்ந்து வந்த ரஜத் படிதார் 10 பந்துகளை சந்தித்து ரன்கள் ஏதும் எடுக்காமல் 0 விக்கெட்டானார். மறுமுனையில் கில் சிக்ஸர் அடித்து அரை சதத்தை பதிவு செய்தார். இறுதியில் ஆட்ட நேர முடிவில்
இந்திய அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன்கள் எடுத்துள்ளது. இதன் மூலமாக இந்திய அணி 322 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. கீழ் 65 ரன்கள். குல்தீப் யாதவ் 3 ரன்கள் எடுத்து அவுட் ஆகாமல் உள்ளனர். அடுத்து வருவது இன்றைய உலக நிகழ்வுகள். உக்ரைனுக்கு கூடுதல் ஆயுதங்கள், வீரர்களுக்கு பயிற்சி, பிரான்ஸ் புதிய ஒப்பந்தம். உக்ரைன் மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் அதிபர்களான முறையே ஜெலன்ஸ்கி மற்றும் மெக்ரோன் இருவரும் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டனர். கீவ் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போரானது 2 ஆண்டுகளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த போரின் தொடக்கத்தில் உக்ரைனின் முக்கிய நகரங்களை ரஷ்யா கைப்பற்றியது. எனினும் உக்ரைன் அரசு பதிலடி தாக்குதல் நடத்தி அவற்றை மீட்டுள்ளது. உக்ரைனுக்கும் அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு அளித்து வருகின்றன. இதற்காக இராணுவ மற்றும் நிதி உதவிகளை அளித்தும் வருகின்றன. ரஷ்யாவிற்கு எதிராக பொருளாதார தடை விதித்து சொத்துக்களை முடக்கி வருகின்றன. எனினும் போரானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த சூழலில் நோட்டாவில் உக்ரைன் இணைவதற்கு ஏற்ப ஐரோப்பிய நாடுகள் தொடர்ந்து வெளிப்படையான ஆதரவை வழங்கி வருகின்றன. அதன்படி உக்ரைனுடன் புதிய நீண்டகால பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றிற்கு பிரான்ஸ் இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த புதிய ஒப்பந்தத்தின்படி உக்ரைன் நாட்டிற்கு போரிட தேவையான கூடுதல் ஆயுதங்களை வழங்குவது, வீரர்களுக்கு உக்ரைனில் பயிற்சி அளிப்பது மற்றும் ரூபாய் 26,805 கோடி மதிப்பிலான இராணுவ உதவியை அனுப்பி வைப்பது உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. அது பற்றிய அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த ஒப்பந்தம் 10 ஆண்டுகள் நீடிக்கும். இராணுவத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதுடன் வருங்காலத்தில் ஐரோப்பிய யூனியன் மற்றும் நோட்டாவில் உக்ரைன் இணைவதற்கான வழியையும் இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தும். இதனை உக்ரைன் மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் அதிபர்களான முறையே ஜெலன்ஸ்கி மற்றும் மெக்ரோன் இருவரும் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டனர். இதற்கு முன்னர் இதேபோன்ற ஒப்பந்தம் ஒன்றை ஜெர்மனியுடன் உக்ரைன் ஏற்படுத்தியது. இதன்படி ஜெர்மனி பாதுகாப்பு அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள செய்தியில், ஜெலன்ஸ்கி மற்றும் ஜெர்மனி அதிபர் ஓலப் ஸ்கால்ஸ் இடையே 10 ஆண்டு காலம் நீடிக்கக்கூடிய ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது என்றும் தெரிவித்தது. இதனால் உக்ரைனுக்கு இராணுவ உதவி வழங்குவதுடன் ரஷ்யாவிற்கு தடை விதிப்பது மற்றும் ஏற்றுமதியில் கடும் கட்டுப்பாடுகளை விதிப்பது, ரஷ்யாவின் சொத்துக்கள் தொடர்ந்து முடக்கப்படுவது உறுதி செய்யப்படுதல் ஆகியவற்றை ஜெர்மனி மேற்கொள்ளும். வணக்கம். ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.